வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பொதுவாக இந்த மாற்று மருத்துவம் தொடர்பாக பரவலான ஒரு பேச்சுக்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் மாற்று மருத்துவத்தை தேடி செல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம். அலோபதி மருத்துவம் என்பது விலை உயர்ந்ததாக இருக்கிறது என்றோ, அல்லது அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக செய்யப்படுகிற பல்வேறு விதமான பிரச்சாரங்களின் காரணமாகவோ, அல்லது சில பணம் பறிக்கக்கூடிய மருத்துவ நிறுவனங்கள் அல்லது சில மருத்துவர்களின் காரணமாகவோ, சில சமயங்களில் மக்கள் நம்பிக்கை இழந்து மாற்று மருத்துவத்தை நோக்கி செல்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. மாற்று மருத்துவம் சில நோய்களுக்கு பயன்படுகின்றன என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் சில வகையான நோய்களுக்கு மாற்று மருத்துவம் ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் மாற்று மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு பார்ப்பது, சமீபத்தில் கூட உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார்கள். அதாவது ஒரு தகுதியற்ற மருத்துவர்கள், அதாவது முறையாக அங்கீகரிக்கப்படாத ஒரு இன்ஸ்டியூட் அமைப்புகளிடமிருந்து சான்றுகள் பெற்றவர்கள் இது போன்ற மருத்துவத்தில் ஈடுபடுகிற போது நோயாளிகளுக்கு பெரும் அபாயங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டுவதுடன், அப்படி ஒரு சான்றிதழ்களை பெற்ற ஒரு 61 பேருக்கு மருத்துவம் செய்வதற்கு அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாற்று மருத்துவத்திற்கு பயிற்சி கொடுக்கிறேன் என்கிற பெயரில் முறையான அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகள் இல்லாத முறையில் பல்வேறு விதமான அமைப்புகள் உருவாகி வருகின்றன. அவற்றில் பயின்றவர்களிடம் மக்களும் பெருமளவிற்கு வருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால், மாற்று மருத்துவத்தில் அனாலிசிஸ் என்பதற்கான இடம் மிக மிக குறைவு. நீங்கள் நவீன மருத்துவத்தினுடைய மிக சாதகமான ஒரு விஷயமே என்ன என்று பார்த்தால், உடல் கூற்றியலே அவர்கள் நுட்பமாக ஆய்வதற்கான கருவிகள் அங்கு இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை பற்றி துல்லியமாக கண்டறிவதற்கான கருவிகளின் அடிப்படையில் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாற்று மருத்துவம் என்பது யூகங்களின் அடிப்படையிலும் சில பொதுவான நோய்க்கூறுகளின் அடிப்படையிலும் தான் அந்த மருந்துகள் வழங்கப்படுகின்றன. அதுவும் நோயாளிகளினுடைய பிற பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நோயினுடைய தன்மை எந்த அளவில் இருக்கிறது, வேறு நோய்களோடு அது இணை நோய்களை பற்றியெல்லாம் அது போதுமான அளவிற்கு ஒரு பார்வை இல்லாமல் இது போன்ற மாற்று மருந்துகள் கொடுக்கிற போது சிறிது காலத்திற்கு நோயாளி குணமடைவது போல தோன்றினால் கூட திடீரென உயிரிழப்பு அல்லது வேறு விதமான கடும் பாதிப்புகளுக்கு அவர்கள் ஆட்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் உண்மையில் அறிவியலில் நவீன மருத்துவம் கண்டடைந்த சாதனைகளை மறுத்துவிட்டு முற்றாக மாற்று மருத்துவத்திடம் சரணடைவது என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று. ஏனென்றால் நிறைய பேர் அப்படி அதை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையைப் போல அதை போய் சரணடைகிறார்கள். அது நிச்சயமாக எந்த விதத்திலும் அந்த நம்பிக்கை உதவாது. ஒரு காலத்தில் மாற்று மருந்துகள் இன்றைக்கு நாம் சொல்கிற மருந்துகள் மட்டும்தான் இருந்தன. அதன் மூலமாக மனிதர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள். அந்த காலகட்டம் என்பது வேறு. அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான சில நோய்கள் மட்டும் வந்தன. சில குறிப்பிட்ட வகையான சிகிச்சை முறைகள் இருந்தன. அந்த சிகிச்சை முறையும் கூட எல்லோருக்குமே முழுமையாக பயனளித்தது என்றும் சொல்ல முடியாது, எல்லோருக்கும் கிடைத்தது என்றும் சொல்ல முடியாது. இன்றைக்கு மனிதனுடைய சராசரி ஆயுள் நவீன மருத்துவத்தின் மூலமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதோடு சேர்த்து நவீன வாழ்க்கை முறையின் காரணமாக பல்வேறு விதமான புது புது நோய்கள் இன்றைக்கு மனிதர்களுக்கு உருவாகின்றன. அதற்கேற்ப புது புது மருந்துகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகின்றன. இதை எல்லாவற்றையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் மாற்று மருந்துகளை கண்மூடித்தனமாக நம்புவது என்பது அது பலருக்கு மிகப்பெரிய அபாயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது நீங்கள் இயற்கையான வாழ்க்கை முறை என்ற ஒன்று எங்கும் இல்லாத போது முழுக்க முழுக்க இயற்கையான மருத்துவத்தை நோக்கி செல்வது என்பது எந்த விதத்திலும் பொருத்தமாக இருக்காது என்பதுதான் நான் இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து. அப்படி பார்க்கிற போது நாம் மாற்று மருத்துவம் என்பதை அதையும் நாம் அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும். மாற்று மருத்துவம் என்பதை ஒரு மாயையாக நாம் கொள்ள தேவையில்லை. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு அது பயன்படும். அதை முறையான மாற்று மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில், வழிகாட்டுதலின் பேரில் தான் நாம் அதை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, கையில் கிடைக்கிற மாற்று மருந்துகளை எல்லாம் சாப்பிடுவது என்பது அது நம்முடைய ஒரு நோய்மையை மேலும் தீவிரமாக்குகிற ஒரு செயலாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம்.
டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலங்களில், சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு வித்துட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணும்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நினைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்டு இருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை.
உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்னைக்கு டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்கள் தேவை என்ன? காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிங்க. யோசித்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் மன ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டிலேருந்து சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன், சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அந்த சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சு, விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சுட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எப்போத்தையோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்குள்ள உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்குள்ள விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்குள்ள அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்குள்ளவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், தட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பத்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்னும் பாடலை நான் எப்போது முதலாக படித்தேன் என்று எண்ணி பார்க்கிறேன். அந்த பாடல் அத்தனை வரிகளும் உணர்ச்சிகளால் உருவாக்கப்பட்டவை. வெங்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழெங்கள் வெற்றி தோள்கள், கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துகள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம்,
செங்குருதி தண்ணீர் கவிழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று புரட்சி கவிஞர் எழுதியிருக்கிற அந்த பாடலை நான் முதலாக எங்கு படித்தேன் என்பது தவறு, முதலாக எங்கு கேட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஆம், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடைகளில் நாவலர் அவர்கள் பேசுகிற போதுதான் முதலில் அந்த பாடல் வரிகளை கேட்டேன். பிறகுதான் அந்த நூல் வேண்டுமென்று கேட்டு வாங்கி படித்தேன். என்னை படிக்க வைத்த ஒரு உரை என்று அதனை சொல்ல வேண்டும். அன்றைக்கு எந்த ஊரில் எங்கு நாவலர் அவர்கள் பேசினாலும் தன் பேச்சின் இறுதியில் ஏறத்தாழ 45 நிமிடங்கள் 1 மணி நேரம் பேசி முடிக்கிற போது இந்த பாடல் முழுவதையும் அவர் சொல்லிவிட்டுத்தான் முடிப்பார். அந்த பாடலை அவர் சொல்லத் தொடங்குகிற போது அவருடைய பேச்சு முடியப் போகிறது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாடலை அவர் சொல்லி முடிக்கிற வரையில் அந்த கூட்டம் கலையாமலேயே இருக்கும். காரணம், அந்த பாடலை ஏற்ற இறக்கங்களோடும் அந்த உணர்ச்சியோடும் அழுத்தத்தோடும் சொல்லுகிற அழகு மிக பெரியது. நாவலரினுடைய பிறந்த நாள் ஜூலை 11. அவருடைய அரசியல் திசை மாறி போயிருக்கலாம், பல்வேறு கட்சிகளுக்கு அவர் சென்றிருக்கலாம். திமுக கழகத்தில் இருந்து விலகி நேரடியாக அதிமுகவுக்கு கூட அவர் செல்லவில்லை. மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒன்றை தொடங்கினார். பிறகு அதிமுகவிலிருந்தும் விலகி அதிமுக 4 அணி என்றும் சில காலங்கள் அவர் செயலாற்றினார். ஆனால் அவர் இறுதி வரையில் அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளுக்காக, பெரியாரிய கோட்பாடுகளுக்காகத்தான் அறியப்பட்டவர். அதனாலே தான் அவர் அதிமுகவிலே இருந்தபோது வெளியிட்ட திருக்குறள் தெளிவுரையில் கூட எழுதியிருக்கிற மிக அழுத்தமான முன்னுரை, சனாதனத்தை எதிர்த்து அவர் எழுதியிருக்கிற முன்னுரை, அதை அந்த அம்மையார் ஜெயலலிதா தான் வெளியிட்டார். அதை அவர் படித்தாரா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அத்தனை கடுமையாக சனாதன எதிர்ப்பை முன்னுரையாக கொண்ட திருக்குறள் தெளிவுரையையும் அவர் எழுதினார். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் உணர்ச்சியை ஊட்டியவர்களில் ஒருவர் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், ஈ.வே.கே. சம்பத் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல், தலைவர்களின் பட்டியல் அன்றைக்கு இருந்தது. அத்தனை பேரும் தலைவர்களாக இருந்தார்கள், அத்தனை பேரும் பேச்சாளர்களாக இருந்தார்கள். எனவே நாவலர் பேச கேட்டுத்தான் நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாடலை அறிந்தேன், பிறகு படித்தேன், பிறகு உணர்ந்தேன் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி அறிவுத்தளத்தில் ஓர் உரை நிகழ்ந்தது என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் உணர்ச்சிக்கு இடமில்லாமல் மிக நிதானமாக அறிவார்ந்த ஓர் உரைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் மறைந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அவருடைய பேச்சில் ஒவ்வொரு வரியிலும் ஆழம் இருக்கும். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, ஒரு முறை யாரோ சொல்ல கேட்டு, ஏனென்றால் இப்போது இருப்பது போல வாட்ஸ்அப் தொடர்புகளோ தொலைக்காட்சிகளோ இல்லாத காலகட்டத்தில் ரத்னகிரி என்கிற ஊரில் குன்றக்குடி அடிகளார் இன்றைக்கு பேசுகிறார் என்று சொல்ல கேட்டு, அது ஒருவேளை தவறாக இருக்குமானால் என்னுடைய பயணமே வீண் அலைச்சலாக கூட இருந்திருக்கும். வேலூருக்கு அருகில் இருக்கிற ரத்னகிரிக்கு போய் அங்கே பாலமுருகன் அடிமை என்று ஒரு சாமியார் இருந்தார். அவர் யாரோடும் பேசுவதில்லை. ஒரு கரும்பலகை ஸ்லேட்டை வைத்து கொண்டு எழுதித்தான் காட்டுவார். எனவே அவர் நடத்திய ஒரு மிகப்பெரிய அந்த பட்டிமன்றம், அதில் குன்றக்குடி அடிகளார் நடுவராக இருந்தார். பட்டிமன்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்தான் ஒரு சிறந்த நடுவராக எடுத்துக்காட்டாக விளங்கினார். இந்த பக்கத்தில் இப்படியெல்லாம் வாதங்களை முன்வைத்தார்கள். அதில் இந்த செய்தி விடுபட்டு போய்விட்டது. இவர்கள் இதை சேர்த்து சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் அவர் தொகுத்து சொல்லுகிற அழகு. அன்றைக்கு ரத்னகிரியிலே அவர் பேசுகிற போது குறிப்பிட்ட ஒரு வரி இன்றைக்கும் என் நினைவில் அப்படியே இருக்கிறது. இன்றைய அறிவு நாளைய அறியாமையாக போய்விடக்கூடும் என்று சொன்னார். அதுதான் அறிவின் வளர்ச்சி, அறிவியலின் வளர்ச்சி. உணர்ச்சிகரமாக பேசிய நாவலர் அவர்களுக்கும், மிக அறிவார்ந்த முறையில் நிதானமாக பேசிய குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கும் 2 பேருக்குமே ஜூலை 11 தான் பிறந்த நாள்.